Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா உலக நகரங்கள் அறிக்கை 2024. ஸோ 2024க்கான உலக நகரங்கள் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதுல வந்து சில பெர்சன்டேஜஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி பார்க்க போறோம். மெயின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, அதனாலதான் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஐநா வாழ்விடம், அதாவது யூஎன் கேபினெட் தான் இது வந்து என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. அது சமீபத்திய உலக நகரங்கள் அறிக்கையை வெளியிட்டது. காலநிலை மாற்றம் மற்றும் விரிவான நகரமயமாக்கல் ஆகியவற்றை ஏற்படும் அழுத்தமான சவால்களை மையமாக கொண்டுள்ளது. ஸோ அது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து மெயினா எதை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அர்பனைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டாபிக்கை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த உலக நகரங்கள் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த யூஎன் ஹேபிடேட். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா யூஎன் ஹேபிடேட். அதுக்கப்புறம் இது எந்த டாபிக் இருந்துச்சு அப்படின்னா காலநிலை மாற்றம் மற்றும் விரைவான நகரமயமாக்கல். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேஸா வச்சுதான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2040ஆம் ஆண்டில் நகர்ப்புறங்களில் உள்ள கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் வெப்பநிலையில் 0.5 டிகிரி செல்சியஸ் உயர்வை அனுபவிப்பார்கள். ஓகேவா? ஸோ மக்கள் தொகையில் வந்து சில ரீஜன்ஸ்ல இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் வந்து 2 பில்லியன் மக்கள், ரொம்ப அதிகமான மக்கள் தொகை தான். ஓகேவா? ஸோ அந்த 2 பில்லியன் மக்கள் வந்து வெப்ப அதிகரிப்பு வந்து உணர்வார்கள். எவ்வளவு அப்படின்னா 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 2040ஆம் ஆண்டுக்குள்ள. ஓகேவா? ஸோ இந்த டெட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். 2040 ஆண்டுக்குள்ள வந்து 2 பில்லியன் மக்கள் வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்ப அதிர்ச்சியை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 14%. ஓகேவா? ஸோ 14% நகரங்கள் வறண்ட காலநிலைக்கு மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குறைந்தது 900 நகரங்கள் அதிக ஈரப்பதமான காலநிலைக்கு, குறிப்பாக வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள நகரங்கள் மாறக்கூடும். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 14% ஆஃப் சிட்டிஸ். ஓகேவா? 14% நகரங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வறண்ட காலநிலை, ஓகேவா, ஸோ அந்த அரிட் ரீஜனா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்பயே சில சிட்டிஸ்ல அப்படிதான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் சிவியரா ஆகி அந்த சிட்டிஸ் வந்து ரொம்ப ட்ரை ஏரியாவா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வறண்ட காலநிலையா மாறிடும். அதே சமயத்துல வந்து 900 நகரங்கள், ஓகேவா, ஸோ இந்தியா வேர்ல்டு வைஸ் இருக்கக்கூடிய 900 நகரங்கள் வந்து ஹியூமிடிட்டி வந்து அதிகமா இருக்கு, ஈரப்பதம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப புழுக்கமா ஒரு மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காலநிலைக்கு குறிப்பாக வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள நகரங்கள், வெப்பமண்டல பகுதினா டிராபிக்கல் ரீஜன். ஓகேவா? டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய சிட்டிஸ் தான் மோஸ்ட்லி வந்து அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல வந்து. அதுக்கப்புறம் 2040ஆம் ஆண்டு அளவில் கடல் மட்டத்திலிருந்து 5 மீட்டருக்கு குறைவான கடலோர பகுதிகளில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட நகரங்களில் உள்ள 1.4 பில்லியனுக்கு அதிகமான மக்கள் கடல் மட்ட உயர்வு மற்றும் புயல் அலைகளால் அதிக பாதிப்படைவார்கள். ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப 2040ஆம் ஆண்டுக்குள்ள, ஓகேவா, 2040ஆம் ஆண்டுக்குள்ள வந்து ஒரு கடல் மட்டத்துல இருந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த சி லெவல் மீன் சி லெவல் சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்து 5 கிலோமீட்டர் எலிவேஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸ். இப்ப நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சென்னை அந்த கேட்டகரிக்குள்ளதான் வருது. ஸோ அந்த மாதிரி சென்னை மாதிரியே இருக்கக்கூடிய உலகளாவே இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதனால பாதிப்படைவாங்க அப்படின்னா இந்த கடல் மட்ட உயர்வு மற்றும் புயல். ஓகேவா? ஸோ இதனால வந்து அவங்க அதிகபட்சமா வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2040க்குள்ள வந்து. ஓகே, ஸோ அதுவும் அந்த கன்சர்னா எடுத்து வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். 2030ஆம் ஆண்டளவில் நகரங்களில் உள்ள 517 மில்லியன் மக்கள் நதி வெள்ளத்தால், அதாவது ரிவர் ஃப்ளோட்டிங்னால பாதிக்கப்படுவார்கள். இது உலக நகர்ப்புற மக்கள் தொகையில் 14% ஆகும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து 517 மில்லியன் மக்கள் வந்து அந்த ரிவர் ஃப்ளட்டிங்னால வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, டியூ டு கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ எப்ப மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால அந்த மாதிரி டைம்ல வந்து சப்போஸ் சடனா ஃப்ளட்டிங் வந்து வருது அப்படின்னா அது வந்து ரிவர் ஃப்ளட்டிங்கா மாறும். அதனால வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முறைசேரா குடியேற்றங்கள் இந்த பாதிப்பின் முக்கிய இயக்கிகளாகும். அவை பெரும்பாலும் வெள்ளம், தாழ்வான அல்லது ஆபத்தான பகுதிகளில் அமைந்துள்ளன. ஸோ இந்த முறைசேரா குடியேற்றங்கள் அப்படின்னா நமக்கு வந்து
சேரிகள் சொல்லுவாங்க பார்த்தா. ஸோ நீங்க வந்து சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய சேரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னா அந்த நதி இருக்கு, ஒரு கூவம் நதி இருக்கு அப்படின்னா அதோட கரையோரங்கள் தான் மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேரி பகுதியில் வந்து அதிகமா வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம்னா பாதுகாப்பு உட்கட்டமைப்பு இல்லாமை மற்றும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஆகியவை காலநிலை தாக்கங்களுக்கு அவர்களை அதிகம் வெளிப்படுத்துகின்றன மற்றும் வெளியேற்றப்படுவார்கள் என்ற அச்சம் காரணமாக மேம்பாடுதலை முதலீடு செய்ய இயலவில்லை. இது யார சொல்றாங்க அப்படின்னா அந்த சேரிகள். ஓகேவா? அந்த சேரிகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படல. அவங்களுக்கு வந்து லேண்ட் வந்து பட்டா கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கப்படுறது இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அது போக எப்பனாலும் அவங்க வந்து அந்த இடத்த வந்து வெளியேற்றப்படுவார்கள். அதனால எப்பனாலும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வெளியே போக சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரீசன் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சேரி வந்து டெவலப் பண்ணாம இப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்ங்கிறது அந்த சேரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ல வந்து சொல்றாங்க. காலநிலை எதிர்ப்பு அமைப்புகளை உருவாக்க நகரங்களுக்கு ஆண்டுக்கு $4 4 ட்ரில்லியன் முதல் 5.4 ட்ரில்லியன் டாலர் வந்து தேவைப்படும். இருப்பினும் தற்போதைய நிதியுதவி 831 அதாவது 831 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இது பாரிய பற்றாக்குறையை எடுத்து காட்டுகிறது. ஸோ வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அந்த காலநிலை எதிர்ப்பு, அது கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து. அந்த காலநிலை எதிர்ப்பு நிலைகள் அமைப்புகள் வந்து உருவாக்குறதுக்கு வந்து இயர்லி வந்து எவ்வளவு செலவுபடணும் அப்படின்னா 4.5 to 5.4 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம வந்து செலவழிக்கணும். அப்படி செலவழிக்காம தற்போதைய நிதி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 831 பில்லியன் US டாலர் தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பண பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நகர்ப்புற பசுமையான இடங்கள் 1990 இருந்து 19.5 இருந்து 2020 13.9% கணிசமாக குறைந்துள்ளன. ஸோ அர்பன் கிரீனரி இதுல என்ன சொல்றாங்கன்னா 1990s வந்து 19.5% வந்து இருந்திருக்கு. அது இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 13.9% ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து ரிப்போர்ட்ல வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வேர்ல்டு வைட் பாக்குறப்ப இது நகரங்களில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்களுக்கு பங்களிக்கிறது. ஓகே, ஸோ இதனால அர்பன் ஏரியாவில் வந்து ரொம்ப சில இஷ்யூஸ்லாம் வந்து கிரியேட் ஆகுது. புவி வெப்பமடைதலுக்கான நகர்ப்புறங்களின் பங்களிப்பு. ஸோ இந்த நகரங்கள் பட்டியலில் வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுக்குறாங்க. இந்த இயர்ஸ்குள்ள வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாலாம் கொடுத்தாங்க. ஓகேவா? அது போக ரீசனும் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆற்றல் நுகர்வு, எனர்ஜி கன்சப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அங்க அர்பனைசேஷனால. ஓகே, ஸோ சிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா சிட்டிஸ்ல வந்து மக்கள் தொகை வந்து எப்பயுமே வந்து அதிகமா இருக்கும். ஸோ மக்கள் தொகை அதிகமா இருந்தா அவங்களோட எனர்ஜி கன்சப்ஷன் அதுவும் வந்து அதிகமா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள் வந்து வச்சிருக்காங்க, காரு இல்லைன்னா பைக் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க பெட்ரோல் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி அதிகப்படியான ஆற்றல் நுகர்வு வந்து இருக்கிறதுனால அது அர்பன் ஏரியாவில் வந்து வெப்பநிலை வந்து அதிகமா வந்து ஆகிடுது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகே, செகண்ட் என்ன தொழில்துறை நடவடிக்கைகள். நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரியும் ஒரு இடம் வந்து அர்பனைசேஷனா மாறுது அப்படின்னா நகரமயமாக்கப்படுது அப்படின்னா அது பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னா நிறைய தொழிற்சாலைகள் வந்து இருக்கும். தொழிற்சாலையில இருந்து வெளியக்கூடிய அந்த புகைகள் கழிவுகள் எல்லாமே வந்து அது வெப்பமடைவதற்கான காரணமாகவும் இருக்குது. நில பயன்பாட்டு மாற்றங்கள். அடுத்த நில பயன்பாட்டு மாற்றங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஏரியா வந்து இருக்கு, லேண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து விவசாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலமா வந்து இருக்கும். அது அர்பனைசேஷன் மூலியமா இப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு இமேஜினேஷன் எடுத்துக்கோங்க. இப்ப சென்னை இருக்கு அப்படின்னா சென்னை அது தாண்டி போனோம் அப்படின்னா செங்கல்பட்டு ஏரியா எல்லாமே விவசாய நிலங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும் முன்னாடி காலங்கள்ல வந்து. இப்ப அர்பனைசேஷன் சென்னை வந்து டெவலப் ஆகி முடிச்சு அங்க இருக்க மக்கள் வந்து இடம் இல்லாம கொஞ்சம் தள்ளி தள்ளி போறதுனால அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு அது வந்து சிட்டியா வந்து மாற்றப்படுது. ஓகேவா? நகரமா மாற்றப்படுறதுனால அதனாலயும் கிளைமேட் சேஞ்ச் வந்து அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வெப்பமடைதல் வந்து மாறுது. ஓகே, அதுக்கப்புறம் கழிவு உருவாக்கம் மற்றும் நிலப்பரப்பல், அதுக்கப்புறம் இந்த வேஸ்டேஜ் ஃபில்லிங். ஓகேவா? அந்த லேண்ட் ஃபில்லிங் வந்து அதிகமா வந்து அர்பன் ஏரியால வந்து நடக்கிறதுனாலையும் வெப்பம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு, அதாவது அர்பன் ஹீட் ஐலாண்ட் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இருக்குது. இப்ப டெல்லி மாதிரி ஒரு சிட்டி வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் தான். அங்க வந்து
ஒரு காத்து வந்து அடிக்குது அப்படின்னா அந்த பஞ்சாப் அங்கிருந்து வரக்கூடிய ஸ்மோக் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெல்லியை வந்து ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்டா வந்து மாத்திருது. ஓகேவா? ஸோ காண்டினென்டா இருக்கிறதுனால அதுக்கு கடலோட அந்த கடற்வீச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அதோட காற்றோட அந்த தாக்கம் எதுவுமே இல்லாதனால அந்த பர்டிகுலர் அந்த நகரம் மட்டும் என்ன பண்ணும்னா அதிகமான வெப்பத்தை வந்து உணரும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அந்த நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனால பாதிப்புகளை எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்ப அலைகள் ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கும், நகர்ப்புற வெப்பத்தீவுகள் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் கரையோர வெள்ளம் மற்றும் காட்டு தீ இதெல்லாம் எல்லாமே என்ன நடக்கும்னா அந்த பருவ மாற்றங்கள்னால நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பயிற்சி கேள்வி பார்க்கலாம். பின்வரும் எந்த நிறுவனத்தால் உலக நகரங்கள் அறிக்கை வெளியிடப்படுகிறது? உலக வங்கி, பொருளாதார புலனாய்வு பிரிவு, ஐநா வாழ்விடம், ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ. ஓகேவா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஓகேவா? உலக நகரங்கள் அறிக்கை. ஓகேவா? இதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நகரங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கிளைமேட் சேஞ்சினால எந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.